இறந்த காலம் மீண்டும் உயிருடன் வருமா? ஆம் சொல்கிறது இந்த கதை. முதலை விழுங்கிய பல வருடங்கள் ஆன ஒரு சிறுவனை அதே வயதோடு அதே வளர்ச்சியோடு சிவபெருமான் காலத்தை பின்னோக்கி நகர்த்தி மீட்டெடுத்த அந்த மகா கால மர்மம் என்ன என்பதை உங்களோடு நான் விவரிக்க விரும்புகிறேன். அவிநாசி என்ற ஊரில் ஒரு குளத்தில் குளிக்கின்ற போது ஒரு முதலை கவ்வி இறந்து போகிறது. அதே அவிநாசியில் அந்த சிறுவனுடைய வயது ஒத்த நண்பனுக்கு அதே குளக்கரையில் உபநயனம் செய்யப்படுகிறது. அப்போது அந்த குழந்தையை முதலையிடம் குழந்தையை பறிகொடுத்த தாய் தந்தையர் அங்கு விஜயம் செய்கிறார்கள். கண்ணீர் மல்கிறார்கள். என்னுடைய மகன் இருந்திருந்தால் இந்த வயதில் உபநயனம் செய்து வைத்திருப்பேனே என்று நினைத்து வருந்தினார்கள். அப்போது அச்சமயத்தில் சுந்தரர் அங்கே விஜயம் செய்கிறார். அந்த உபநயனத்தின் போது இவருடைய குறைகளெல்லாம் கேட்கிறார். தன் மனம் இறங்கி அப்போது பதிகம் பாடுகிறார். இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் பதிகம் பாடுகின்ற போது டைம் டிராவல் என்பார்கள். இன்றைய காலகட்டத்தில் பின்னோக்கி வருகின்ற காலம், எப்போது அந்த குழந்தையை அந்த முதலை விழுங்கியதோ அதே போன்று இன்றைய வயதுடைய உபநயம் செய்கின்ற நண்பனின் வயது ஒத்த அதே நிலையில் அந்த பதிகத்துக்கு இணங்க இயற்கையும் ஒத்திசையாக சிவபெருமான் அருளாசியோடு அந்த பதிகத்தின் வாயிலாக மீண்டும் முதலை குழந்தையை வயிற்றிலிருந்து கவ்வியது. அவன் தன்னுடைய நண்பனின் வயது ஒத்த நிலையிலேயே இருந்தான். இதன் மர்மம் என்னென்றால், சிந்தனையில் சிவருந்தால் பக்தி இருந்தால் பக்திக்கு இயற்கையும் கட்டுப்போட்டு அவர்களுக்கு அருள் பாலிக்கும் என்பது கதையின் கூற்றாக இருக்கலாம். சிவபெருமானும் காலகாலன் என்ற பெயர் அறிவியல் உலகம் இன்று காலப்பயணம் அதாவது சாத்தியமா என்று வாதித்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஈசன் முதலைக்குள்ளிருந்து கால ஓட்டத்தை தற்போதைய நிகழ்கால வளர்ச்சியையும் ஒரே புள்ளியில் இணைத்தார் சித்தர்கள். இதை கால ஆகாய வித்தை என்பார்கள். காலத்தால் ஒரு பொருள் அழிந்துவிட்டது என்று நாம் ஒருபோதும் நினைக்கக்கூடாது. அந்த பரம்பொருளின் ஒரு பார்வை பட்டால் பல வருடங்களுக்கு முன்பு இழந்த மகிழ்ச்சி கூட இன்றைய கால வளர்ச்சிக்கு ஏற்றவாறு புதிய பொலிவோடு நம்மை அடையும் என்பது சுந்தரின் பாட்டின் பதிகத்தின் அறிந்த உணர்ந்த சிவபெருமான் கொடுத்த பிள்ளையை. இதில் பக்தி ஒன்றே மிகச்சிறந்த பலமாக ஆயுதமாக வாழ்வில் நாம் எடுத்துக்கொண்டால் எந்நாளும் நன்னாளாக அமையும் என்று இந்நாளில் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.